உங்கள் எமர்ஜென்சிக்கு ஹெல்ப் பண்ணுற பர்சன் யாராவது இருக்காங்களா? இருக்காங்க, நிறைய பேர் இருக்காங்க. அப்படியா? ஸோ அப்போ நீங்கள் ஏதாவது அமௌண்ட்டு கேட்டால் கொடுப்பாங்களா? கண்டிப்பா. நம்ம ஆட்டோக்கார தம்பி எங்க இருக்கான்னு கொஞ்சம் பாருங்கம்மா. 600 டேய் டோட்டலா நான் காலி பண்ணிட்டேன்னா நான் எங்க சாப்பிடுறதுக்கு யூஸ் பண்றது? அப்போ பாத்ரூம்ல தானங்களா 3000 ரொம்ப அமௌண்ட்ல நம்மளே எடுக்க மாட்டோம். அப்படி கிடைச்சதுன்னா 1500 நான் எடுத்துகிட்டு போயிடுவேன். நக்கு செத்த பையல மூஞ்சி மோரையும் இங்கிலீஷ் சாங்லாம் ஓடுது. ஸோ அப்போ அமௌண்ட்டு நல்லா பெருசாக தான் வரும்னு நினைக்கிறேன். பழைய சிம் கார்டு ஓடிப்போ. ஹாய் ஆரா தமிழ் கேஷுவல் என்டர்டைன்மெண்ட், நான் உங்கள் விஜய் கவி. டுடே என்ன டாபிக்னு பார்த்தீங்கன்னா எமர்ஜென்சி ஃப்ரெண்ட் தான். ஸோ நீங்கள் வந்து பர்ச்சேஸ்க்கு வந்திருக்கீங்க. ஸோ உங்கள்கிட்ட அமௌண்ட் கம்மியாக தான் இருக்குது. உங்கள் ஃப்ரெண்டுக்கு கால் பண்ணி இந்த மாதிரி காசு தராங்களா இல்லையான்றதை தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஆரா தமிழ் கேஷுவல் என்டர்டைன்மெண்ட் சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஹாய் சிஸ்டர். ஹாய், உங்கள் நேம்? சசிரேகா. எங்கேருந்து வரீங்க? ராயபுரம். இப்போ வந்து உங்கள் கேங்கில் உங்கள் எமர்ஜென்சிக்கு ஹெல்ப் பண்ணுற பர்சன் யாராவது இருக்காங்களா? இருக்காங்க, நிறைய பேர் இருக்காங்க. அப்படியா? ஸோ அப்போ நீங்கள் ஏதாவது அமௌண்ட்டு கேட்டால் கொடுப்பாங்களா? கண்டிப்பா. சரி, ஓகே. கால் பண்ணுறீங்களா? ஓகே. நம்ம ஆட்டோக்கார தம்பி எங்க இருக்கான்னு கொஞ்சம் பாருங்கம்மா. தாரிணி, பாண்டி பஜார் வரைக்கும் வந்தேன்னு சொன்னேன்ல. இப்போ ஒரு ட்ரெஸ் கடைக்கு போனேன், நல்லா இருந்துச்சு. அது எடுத்துட்டுலாம் வந்துட்டேன். இப்போ பார்த்தா அமௌண்ட் கொஞ்சம் கம்மியாக இருக்கு. எவ்வளோ? ஒரு எவ்வளோ? 1750. அவ்வளோலாம் இருக்காதுடா. எவ்வளோ இருக்கு? எந்த 600 இருக்கும். 10,000 ரூபாய் பத்தாதடா. நான் அனுப்ப 600 டேய் டோட்டலா நான் காலி பண்ணிட்டேன்னா நான் எங்க சாப்பிடுறதுக்கு யூஸ் பண்றது? அப்போ பாத்ரூம்ல தானங்களா. ஹலோ, என்ன பண்ணிருக்க? படம் பார்த்துட்டு இருக்கேன். சரி, நான் இங்கே ஒரு செருப்பு கடைக்கு வந்தேன். 2500 பில் ஆகுது. சரி, 500 தான் இருக்கு. ஒரு 2000 அனுப்புறியா? 500 இருந்தா கொடுங்க. என்ன கேட்ட? 150 இருக்கு. அது வேணா உனக்கு அனுப்புறேன். மீதி காசுக்கு நான் எங்கே போவேன்? பாரின் போ. எனக்கு ஜிபேல ஒரு 2000 அனுப்ப முடியுமா? அப்படியா? எங்க இருக்க? நான் ஷாப்பிங் வந்தேன். ஷாப்பிங்ல கொஞ்சம் காசு கம்மியா இருக்க மாதிரி இருக்கு. உடனே அனுப்புங்க. ஒன்றும் பிரச்சனை இல்லை, அனுப்புறேன். பீச்சில் எல்லாரும் செலவு வச்சிருக்காங்க. ஆனா நட்புக்குன்னு ஒரு செலவு வைக்கணும்னா அது உனக்கு தாண்டா வைக்கணும். ஆக்சுவலா பாருங்க, ஐயோ 5000யா? 950 தான் கேட்டேன். ஆனா நீங்க 1000 rupees கொடுத்துருக்கீங்க. டேய் நான் இங்கே வெளியே வந்தேன்டா. இங்கே கொஞ்சம் காசு தேவைப்படுது, அமுச்சு விட்றியா? ஒரு 1000 ரூபா அமுச்சு விட்றா. சரி, ஓகேடா. நீ நல்லவன்டா, நீ ரொம்ப நல்லவன்டா. 3000 ரொம்ப அமௌண்ட்ல நம்மளே எடுக்க மாட்டோம். அப்படி கிடைச்சதுன்னா 1500 நான் எடுத்துகிட்டு போயிடுவேன். நக்கு செத்த பையல மூஞ்சி மோரையும் எப்பா இங்கிலீஷ் சாங்லாம் ஓடுது. ஸோ அப்போ அமௌண்ட்டு நல்லா பெருசாக தான் வரும்னு நினைக்கிறேன். பழைய சிம் கார்டு ஓடிப்போ. யார் யாருக்கு இந்த வீடியோ மூலியமா ஹெல்ப் பண்ணுற க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்கன்றதை நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கிட்டோம். இது போல் ஒரு நல்ல பப்ளிக் ஒப்பீனியன் நீங்கள் பார்க்கணுன்னா ஆரா தமிழ் கேஷுவல் என்டர்டைன்மெண்ட் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. மூவி ரிலேட்டடாக அப்டேட்ஸ் பார்க்கணுன்னா ஆரா தமிழ் மூவி ப்ரோமோ சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. வெப் சீரிஸ், ஷார்ட் ஃபிலிம் பார்க்கணுன்னா ஆரா தமிழ் சினிமாட்டிக் யூனிட் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கெலாம் ஷேர் பண்ணுங்கள். பாய்.